அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட கீழடி அகழாய்வை திமுக சொந்தம் கொண்டாடி வருவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றஞ்சாட்டியிருக்கிறார். கீழடி அகழாய்வு பகுதியை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அதிமுக ஆட்சியில்தான் கீழடி அகழாய்வு பணிகள் தொடங்கப்பட்டதாகவும், நடத்தப்பட்ட 39 அகழாய்வில் 33 ஆய்வுகள் அதிமுக ஆட்சியில் நடந்ததாகவும் தெரிவித்தார். 2017, 2018 நடத்தப்பட்ட அகழாய்வில் 5820 பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டதாகவும், 2018 6 கனிம மாதிரிகள் அமெரிக்காவில் உள்ள புளோரிடா ஆய்வு மையத்திற்கு அனுப்பப்பட்டு அந்த மாதிரிகள் கிமு 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவை என கண்டறிந்து அறிவிக்கப்பட்டதாக எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டினார். ஜனவரி 2016ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. திரு அமர்நாத் ராமகிருஷ்ணன் தலைமையில் தொடர்ந்து 3ஆம் கட்ட ஆய்வாளர் திரு ஸ்ரீராமன் தலைமையில் ஜனவரி 2017ஆம் ஆண்டு அது அப்படியே தொடரப்பட்டது. 4ஆம் கட்ட ஆய்வு அம்மாவின் அரசு மத்திய அரசின் அனுமதியை பெற்று தமிழக தொல்லியல் துறை 2017-18ஆம் ஆண்டில் கீழடி ஆய்வை மேற்கொண்டது. 5ஆம் கட்ட ஆய்வு தமிழக தொல்லியல் துறை 2019 ஆண்டு ஜூன் மாதம் நடத்தப்பட்டது. இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுதுதான் கீழடியில் அகழ்வாய்வு பணிகள்லாம் மேற்கொள்ளப்பட்டு நடைபெற்று வந்தன. அந்த காலகட்டத்தில் தான் மாண்பு அம்மாவுடைய அரசு சுமார் 12.5 லட்சம் 12.5 கோடி மதிப்பீட்டில் ஒரு பிரம்மாண்டமான அருங்காட்சியகம் கட்டுவதற்கு திட்டம் தீட்டப்பட்டு நிதி ஒதுக்கிடப்பட்டு டெண்டர் விடப்பட்டு அதுக்கு அடிக்கல்லாம் ஆட்டப்பட்டு விட்டது. அதுக்கு பிறகு ஆட்சி மாற்றம் வந்தது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் தான் கட்டியிருக்கிறார். இது வரலாறு. கீழடி அகழ்வாய்வு தமிழர்களின் பழமையான நாகரிகத்தை வெளிப்படுத்துகிறது. சிந்து சமவெளி நாகரிகத்துடன் ஒப்பிடத்தக்க பழமையான தமிழ் நாகரிகத்தை உறுதிப்படுத்தியது. கிமு 6ஆம் நூற்றாண்டுக்கு முந்தைய காலத்தைச் சேர்ந்த மண்பாண்டங்கள், செம்பு, தங்க ஆபரணங்கள், செங்கல் கட்டுமானங்கள் மற்றும் தமிழ் பிராமி எழுத்து பொறிக்கப்பட்ட பொருட்கள் இந்த அகழ்வாய்வில் கண்டெடுக்கப்பட்டன. கீழடிக்கு அருங்காட்சியகம் உருவாக்கியது முதலில் அதிமுக ஆட்சியில் தான். இதற்காக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்றைக்கு அதுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது அதிமுக அரசாங்கம். 2017-18ஆம் ஆண்டு நடைபெற்ற 3ஆம் கட்ட அகழ்வாயில் தான் 5820 பொருட்கள் இந்த அகழ்வாயில் கண்டெடுக்கப்பட்டன. 2018 கீழடியில் கண்டெடுக்கப்பட்ட 6 கரிம மாதிரிகள் அமெரிக்காவின் புளோரிடாவில் உள்ள லேபரட்டரிக்கு அனுப்பப்பட்டு கீழடி நாகரிகத்தின் காலம் கிமு 6ஆம் நூற்றாண்டு என உறுதிப்படுத்தப்பட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கீழடி ஆய்வில் எடுக்கப்பட்ட பொருளை அங்கே அமெரிக்காவில் உள்ள புளோரிடாவில் அனுப்பப்பட்டு லேபரட்டரிக்கு அனுப்பப்பட்டு தான் இது கிமு 6ஆம் நூற்றாண்டுக்கு என உறுதிப்பட்டது. 2018 நான் சட்டமன்றத்தில் பேசும்போது கீழடி அகழ்வாய்வு தமிழர்களின் பண்பாடு வேர்களை உலகிற்கு எடுத்துரைக்கிறது. இது நமது பாரம்பரியத்தின் பெருமையை உயர்த்துவதற்கு முக்கிய பங்காற்றுகிறது என்று குறிப்பிட்டுள்ளேன். அம்மாவின் அரசு அமெரிக்காவில் சிகாகோவில் உலக தமிழ் மாநாடு நடத்துவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு முதன்முறையாக கீழடியில் கண்டெடுக்கப்பட்ட அருட்பொருட்களை காட்சிப்படுத்தினார். அந்த கண்காட்சிக்கு பெயர் தான் கீழடி என் தாய்மடி என்று பெயர் சூட்டி மகிழ்ந்தது. 6720 தொல்பொருட்களை இதில் எடுக்கப்பட்டது. 6720 பொருட்களை மதுரை உலக தமிழ் சங்க வளாகத்தில் வைத்து கண்காட்சி துவக்கி வைத்தோம். 2020ஆம் ஆண்டு YMCA உடற்கல்வியில் கல்லூரியில் நடைபெற்ற 43வது சென்னை புத்தக கண்காட்சியில் கீழடி அகழாய்வு தொல்பொருட்கள் கண்காட்சி அரங்கத்தினை அமைத்து தமிழர் நாகரிகத்தை மக்கள் பார்வைக்கு கொண்டு சென்றது நாங்கள். அந்த புத்தக கண்காட்சியில் அப்படி தத்துருவமாக இந்த காட்சியெல்லாம் படுத்தினோம். அப்போ யார் இருந்தாங்கன்னு தெரியும். திரு உதயச்சந்திரன் அவர்கள் தான் இந்த டிபார்ட்மெண்ட்டில் அவர்கள் பதவியில் இருந்தார். கீழடியில் அகழ்வாராய்ச்சி செய்த ஒரே இயக்கம் அதிமுக. கீழடியை வைத்து சில பேர் அரசியல் செய்கிறாங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். தொழில் துறைக்கு அம்மாவின் அரசு 4 ஆண்டுகளாக ஒவ்வொரு ஆண்டுக்கும் சுமார் 105 கோடி ரூபாய்
இந்த துறைக்காக நிதி ஒதுக்கப்பட்ட அரசும் அதிமுக அரசாங்கம் தான். தமிழ்நாட்டில் நடைபெற்ற 39 அகழ்வாய்வில் 33 அகழ்வாய்வில் அதிமுக ஆட்சியாளர் நடத்தினார். தமிழகத்திலிருந்து அகழ்வாராய்ச்சி மூலம் கிடைக்கப்பட்ட சுமார் 10,000க்கும் மேற்பட்ட அரிய பொருட்கள் மைசூரில் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டுள்ளன. அவற்றை மத்திய அரசின் அனுமதி பெற்று தமிழகம் கொண்டு வந்து காட்சிப்படுத்திய பெருமை அம்மாவுடைய அரசுக்கு தான் இருக்கு. இதுதான் இந்த கீழடி அகழ்வு ஆராய்ச்சியில் எங்களுடைய விளக்கம்.